ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன் உப்பு போடுறேன்னா, உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சு சிம்மில் மூடி வைங்க. எல்லாம் ஃபுல்லாக தீய வச்சுட்டு மூடி வச்சுறாங்க, அப்புறம் எல்லாம் தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு மூடி வைங்க. 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். வதங்கின பிறகு நம்ம மசாலாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு 2-3 ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா விட்டுட்டு அப்புறம் நம்ம காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, அவரைக்காவை சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வந்த பிறகு பருப்பு வேக வைக்கிறதுக்கு பருப்பு கூட பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. பருப்பு ரொம்ப மையாக வெந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் புளி காய் வெந்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு போல் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.